பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 16 டிசம்பர் 2025 செவ்வாய்க்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பவுன் 1 லட்சத்தை கடந்தது தங்கம் விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏறிக்கிட்டே தான் போகுது. காரணம் என்னென்னா, டாலரோட மதிப்பு வீழ்ச்சி அடையுது. மக்கள் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் எதில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, தங்க நகைகளில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டே தங்கத்தை வாங்கி சேமிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுதான் பிரச்சனை, சரிங்களா? அப்போ டிமாண்ட் கிரியேட் ஆக ஆக தங்கத்தோட ரேட்டு வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இது வந்து எக்கனாமிக்ஸ் ஓரியன்டான ஒரு நம்மளுக்கே வந்து எக்கனாமிக்ஸ் ஓரியன்டான ஒரு கான்செப்ட், சரியாப்பா? மெயினாக கவர்மெண்ட்டே தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் இப்போ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். சரி, ரைட்டு, நம்ம அது அடுத்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். நம்ம நேற்றே பார்த்துருந்தோம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பூஜ்ய வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. 100 நாள் அப்படின்ற வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாள்னு மாற்றிருக்காங்க. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்துக்கு 100% ஒன்றிய அரசு தான் வந்து நிதி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 60% ஒன்றிய அரசு, 40% மாநில அரசும் ஏற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வெடிச்சிட்டு இருக்கு. மாநிலத்துக்கு தகுந்த நிதியும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம 16வது நிதிக்குழு பார்த்தோம். 16வது நிதிக்குழு படி 41% தான் வர்ற ஒன்றிய அரசோட வருமானத்தில் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இந்த திட்டத்தையும் வந்து பிரித்து கொடுத்தீங்கன்னா எப்படி மாநில அரசு நிதி நிலையை சமாளிக்க முடியும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான். ஒன்றிய அரசு எவ்வளோ அப்படின்னா 60%, மாநில அரசு வந்து 40% இதுக்கான நிதியை வந்து பங்கிட்டு கொள்ளணும், சரிங்களா? புதுசாக வரக்கூடிய பூஜ்ய பாபு திட்டம் அப்படின்றத ஆக மொத்தம் எல்லாத்தையுமே சமஸ்கிருத பேராக மாற்றியாச்சு. புது திட்டம் அப்படின்னாவே அது சமஸ்கிருத பேர் வைக்கிறதுக்காகவே ஒரு திட்டம் வரும் போல. ரைட்டு, நம்ம அடுத்தது பார்க்கலாம். முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வுப்பா, அது ரொம்ப முக்கியம். அரசு பள்ளிகளில் அதாவது நிகழ்கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு, அதான் மெயின், 10ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த திறனாய்வு தேர்வு நடத்தப்படும். இதோட யூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 500 மாணவர்கள் 500 மாணவிகள்னு ஒரு வருஷத்துக்கு 1000 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இவங்களுக்கு ஒரு கல்வியாண்டுக்கு மாதம் 1000 ரூபாய் வீதம் 10 மாதங்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும். இதுதான் ரொம்ப முக்கியம், சரியா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது 500 மாணவர்கள் 500 மாணவிகள், இந்த தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 10,000, அதாவது மாதம் 10,000 ரூபாய் வீதம் 10 மாதங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுதான் என்னன்னா முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு. ஓகே, ரைட்டுப்பா. அடுத்தது பாருங்கள், இது ஃபுல்லாக நியூஸ் தான். இன்னைக்கு நிறைய நியூஸ். NMMS தேர்வு அப்படின்னா என்னன்னா, நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப். அது இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம திறனாய்வு முதல்வரின் திறனாய்வு தேர்வு பார்த்தோம், அதே மாதிரி ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய தேர்வு வந்து இந்த தேர்வு, சரியா? என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான தேர்வு இந்த தேர்வு, சரியா? இந்தியா முழுவதும் 1 லட்சம் மாணவர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க. அவங்க 9ஆம் வகுப்புல இருந்து +2 முடிக்கிற வரையுமே மாதம் 1000 ரூபாய் வரும். அதுதான் என்னன்னா NMMS தேர்வு, சரி? அது முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு வந்து மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் வந்து மாதம் வரும். 10 மாதங்களுக்கு 10,000 ரூபாய் வரும். ஆனால் இது வந்து எப்படின்னா 8th ஸ்டாண்டர்டில் நடத்துவாங்க. சக்ஸஸ் பண்ணக்கூடிய மாணவர்கள் 9th இருந்து 12th படிக்கிற வரையும் அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வரும்பா, சரியா? அதுதான் என்னன்னா NMMS. இதை பார்த்துக்கோங்க, நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு. அடுத்து இந்த நம்ம நேற்று பார்த்தோம்ல, புதிய எழுத்தறிவு பாரத இயக்கம் அப்படின்னா என்னன்னா, 15 வயசுக்கு மேற்பட்டவங்க யாரும் கல்வி கற்காமல் இருந்தால் அவங்களுக்கு கல்வி கொடுக்கறதா இந்த புதிய எழுத்தறிவு பாரத திட்டம். இது மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா, கூடிய விரைவில் தமிழ்நாடு வந்து முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலங்கள் எது அப்படின்னா, மிசோரம், கோவா, திரிபுரா, ஹிமாச்சல் பிரதேசம், சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இந்தியாவில் முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலங்கள் மிசோரம், கோவா, திரிபுரா, ஹிமாச்சல் பிரதேசம், இதெல்லாம் சேர்ந்து தான், சரியா? இதை வந்து உல்லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. நம்ம தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது புதிய பாரத எழுத்தறிவு திட்டம்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக அவங்க ULLASன்னு கூட கேட்கலாம். உல்லாஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி, சரியா? அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி, அதுதான் உல்லாஸ் திட்டம்.
சரி, அடுத்து நம்ம இது ஏற்கனவே பார்த்ததான். நெல்லையில் வந்து பொருணை அருங்காட்சியகம் வைக்க போகிறாங்க. எங்கே அப்படின்னா ரெட்டியார்பட்டியில். அதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. சரியா, பாளையங்கோட்டை ரெட்டியார்பட்டியில் இந்த இது பொருணை நாகரிகத்துக்கான இது வைக்க போகிறாங்க. சரி, அடுத்து ஜோர்டான் போயிருக்காரு நம்ம இந்திய பிரதமர். ஸோ ஜோர்டான் நாட்டோட பிரதமர் பேர் என்னன்னா, அந்நாட்டு மன்னர், ஆக்சுவலாக ஜோர்டான் நாட்டு மன்னர் பேர் அப்துல்லா பின் அல் ஹுசைன். அதோட தலைநகர் அம்மான். ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, ஜோர்டானோட தலைநகர் எதுனா அம்மான். இது பேசிக்காக அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும், இதில் வேறு எதுவும் கிடையாது. வேற நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, நேற்று பார்த்த நியூஸ் தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. தலைமை தகவல் ஆணையர் ராஜ்குமார் கோயல் வந்து பதவி ஏற்றிருக்காருப்பா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜ்குமார் கோயல் தான் தலைமை தகவல் ஆணையர். ஆக்சுவலாக ஒரு தலைமை தகவல் ஆணையரும் 10 ஆணையர்களும் இருப்பாங்க. சரியா, அந்த தலைமை தகவல் அலுவலகத்தில் இவரோட சேர்ந்து இப்போதைக்கு 8 பேர் பதவி ஏற்றிருக்காங்க. சரியா, இவர் தலைமை ஆணையர், இதுக்கடுத்து ஆணையர்கள் 8 பேர் பதவி ஏற்றிருக்காங்க. இன்னும் 2 சீட் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. சரியா, இருக்கலாம். சரி, ரைட்டு. வரி ஆகியோருடன் ஏற்கனவே தகவல் ஆணையர் அதாவது ஏற்கனவே 2 பேர் இருக்காங்கப்பா. ஏற்கனவே 2 பேர் இருக்காங்க. இவங்க 8 பேர் சேர்த்து 10 பேர் வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டாங்க. சரி, அப்போ இது கேட்கலாம், தலைமை தகவல் ஆணையத்தில் எத்தனை ஆணையர் எத்தனை தலைமை ஆணையர்னு சொல்லி கேட்கலாம். தலைமை ஆணையர் ஒருத்தவர், தலைமை தகவல் ஆணையர் ஒருத்தவர், அவருக்கு கீழே 10 ஆணையர்கள். சரியா, தலைமை தகவல் ஆணையர் யார் அப்படின்னா ராஜ்குமார் கோயல். ரைட்டுப்பா. வேறு பெட்ரோல் விலை அதிகமாக உள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசமா, 109 ரூபா. கம்மியாக இருக்கக்கூடிய பகுதி எதுனா அந்தமான் நிக்கோபார் தீவு, 82 ரூபா. சரிங்களா, இது சும்மா பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா செஸ் டேக்ஸ் தான் காரணம். மாநில அரசு கூடுதலாக வரி விதிக்க அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த பாருங்கப்பா, தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப்பு. நீங்கள் என்ன அப்படின்னா, அதாவது கௌர் பிரார் இதை பார்த்து வச்சுக்கோங்க. மனு பார்க்கர், சிம்ரன் பிரீத் கௌர் பிரார், இவங்கெல்லாம் வந்துட்டு துப்பாக்கி சுடுதல் வீராங்கனைகள். இப்போ அஞ்சலி சௌத்ரி, வரம் பிரணவி, சிம்ப்ரீத் கௌர், பாலக், இவங்க எல்லாமே துப்பாக்கி சுடுதல் வீராங்கனைகள். உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்னென்னா, உங்கள் பேர் கொடுத்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு தான் கேட்பாங்க. தங்கமாக வெள்ளியான்னு நம்மளுக்கு தேவையில்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இவங்க எல்லாமே துப்பாக்கி சுடுதல் வீராங்கனைகள் தான். ஹைதராபாத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சிங்கர் இருக்கார்ல, அவருக்கு வந்துட்டு சிலை திறந்திருக்காங்கப்பா. எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரவீந்திர பாரதி அப்படின்ற ஒரு கலாச்சார மையம் இருக்குது ஹைதராபாத்தில். அது அரசுக்கு சொந்தமான மையம். என்ன அப்படின்னா, ரவீந்திர பாரதி அப்படின்ற கலாச்சார மையம். அங்கே வந்து எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு சிலை வந்து திறந்திருக்காங்க. சரியா, சரி, ரைட்டு. வேற இந்த ரொம்ப ரொம்ப முக்கியம், ரெட்டை தங்க விருது ராம்கோ சிமெண்ட்ஸ். ஆக்சுவலாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் ராம்கோ சிமெண்ட்ஸோட பேர் வந்து ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்ற பேரில் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே இருக்க எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் நாளிதழ், சரியாப்பா, எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் நாளிதழ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தங்க விருதுகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களோட விளம்பரங்களில் அந்தந்த கலாச்சாரங்கள் பிரதிபலிக்கிற மாதிரி விளம்பரம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பகுதியோட கலாச்சாரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலாச்சாரங்கள் சார்ந்து இவங்க விளம்பரம் கொடுக்குறதுனால இவங்களுக்கு இந்த விருது கிடைச்சிருக்கு. சரியா, அது பேர் என்ன அப்படின்னா இந்த தான், இடி பிராண்ட் ஈக்விட்டி ஷார்க் தங்க விருதுகள். சரியாப்பா, இடி பிராண்ட் ஈக்விட்டி ஷார்க்கு தங்க விருதுகள். ரைட், அடுத்தது பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான்ப்பா நியூஸ். சரிங்களா, 16ஆம் தேதிக்கான நியூஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் நியூஸ் அதிகம் தான், அதனால் பார்த்து கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்கப்பா. நன்றி.